யாரா நீங்க? ஏய் யாரா நீங்க? விவேக், மனிஷா, நீ ஏதாவது பிளான் பண்ணியா? நான் எதுவும் பிளான் பண்ணல ஆண்டி. ஏய், உங்களை யாரா அனுப்பி வச்சா? மித்ரா, விவேக் எங்க இருக்கான்? விவேக், ஆண்டி, யாரா நீங்க? மித்ரா, விவேக், மித்ரா, எனக்கு ஏய், டேய், ஏய். டேய், விவேக், விவேக், லக்ஷ்மி, ஜானு, உனக்கு அடி எதுவும் பண்ணல? இல்ல விவேக், எதுவும் ஆகல. மத்தவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. வா போய் பாப்போம். வேண்டாம் மேடம், என்ன கொன்னுடாதீங்க, விட்டுருங்க. யாரா நீ? என் புருஷனை கொல்லணும்னு ஏன் முயற்சி பண்ணீங்க? உங்களை யார் அனுப்பி வச்சது? சொல்லு, இல்லன்னா அப்படியே குத்திடுவேன். வேண்டாமா, சொல்லிடுறேன். இப்ப சொல்லு, யார் உன்னை அனுப்பி வச்சாங்க? ஒரு மேடம் தான் அனுப்புனாங்க. பேர்லாம் தெரியாது, அவங்கள பார்த்ததும் இல்ல. அந்த மேடத்தோட பிஏ எனக்கு போன் பண்ணி மித்ரா சார கொலை பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாரு. அந்த பொண்ணு என் புருஷனை எதுக்கு கொல்லணும்னு நினைக்கிறா? ஜேஎம்ஆருடைய ப்ராஜெக்டுக்காகத்தான் மேடம். மித்ரா சார் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்க கூடாதுன்னு கொன்னுட சொன்னாங்க. அதுக்கு தான் ஒரு வாட்டி மித்ரா சார கிட்னாப் பண்ணோம். நான் நினைச்சது எதுவுமே நடக்கல மனிஷா. இங்கேயும் நான் நினைச்ச எதுவும் நடக்கல ஆண்டி. ஆனா லக்ஷ்மியோட விஸ்வரூபத்தை பார்த்தேன். யாருக்கும் ஒன்னும் ஆகலல்ல? எல்லாரும் நல்லபடியா தானே இருக்கீங்க? அந்த அம்மனோட அருளால லக்ஷ்மி எல்லாரையும் காப்பாத்திட்டா. லக்ஷ்மி, ஆரத்தி காட்டுமா?
இப்போ உடனே இந்த நியூஸ் அந்த நந்தன் ஃபேமிலிக்கு போய் சேர்ந்திருக்கோம். வாட்? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா சார், சரிங்கிற ஒரு லேடி புதுசா நமக்கு போட்டியா வந்திருக்காங்க சார். நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க சார். ஓட்டிங் வேற நடக்க போகுது. ஓட்டிங்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா சேர்மன் பதவி நம்ம கையை விட்டு போயிடும் சார். கம்பெனி சேர்மன் பதவியில இருந்து மித்ரா சார் விலக வேண்டியதா இருக்கும். நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அந்த சேரும் எனக்கு தான், அந்த சேர்மன் பதவியும் எனக்கு தான். ஆனா அந்த லேடி ரொம்பவே பவர்ஃபுல் சார். ம். அவங்க வந்த உடனே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க சார். இந்த மாதிரி ஆளுங்கள பிசினஸ்ல மித்ரா நிறைய பேரை சந்திச்சிருக்கான். பிரவீன் மிட்டல் மாதிரியான ஆளுங்களே நம்ம முன்னாடி எதுவும் பண்ண முடியாம ஓடிட்டாங்க. நேத்து பிரவீன் மிட்டல், இன்னைக்கு சரியும், நாளைக்கு வேற ஒருத்தர். எத்தனை பேரை சமாளிக்கிறது? எத்தனை பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன் மாம். யாரை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். என்னது சமாளிப்பியா? ஆக்சுவலா நீ ஆபீஸ்க்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியுமா மித்ரா? சூட் போட்டுக்கிட்டு ஒரு சேர்மன் ஆபீஸ்க்கு நீ கடைசியா எப்ப போனேன்னு ஞாபகம் இருக்கா? அதுக்கு காரணம் இதோ இந்த புண்ணியவதி தான். இவ பேர்ல இருக்கிற லக்ஷ்மி நம்ம குடும்பத்துக்கு கிடையாது.